கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். என் மூத்தவனை, என் முன்னோனை, என் முப்பாட்டனை வரலாற்றின் நாளை இளைய தலைமுறைக்கு கொண்டு சேர்க்காமல் மழுங்கடிக்கிற மட்டமான அரசியலை ஒரு சில அமைச்சர்கள் இந்த மண்ணில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்க பாருங்க, திருவண்ணாமலைக்கு வர்ற அத்தனை மாவட்டத்தில் இருக்கிற பேருந்துகள்ல தமிழை விட தெலுங்கு தான் இருக்கு. எப்படி திடீர்னு இப்படி இன்னொரு பிரிவு ஒரு காலத்தில் இத்தனை ஆயிரம் மக்கள் சரி வராங்க, தமிழை முதல் மரியாதை கொடுங்க, ரெண்டாவது நீங்க அந்த மரியாதை கொடுக்கலாம். ஆனா பல இடங்கள்ல என்னோட சொத்துக்களை எல்லாம் பிரிதொரு மாநிலத்தவர் இன்னைக்கு ஊட்டி நீலகிரி மாவட்டம் கம்ப்ளீட்டா இன்றைக்கு மலையாளிகள் கன்னடனுக்கு சொந்தமாகிட்டு இருக்கு. அங்க இருக்கிற நீங்க மெட்ரிகுலேஷன் ஆங்கில இந்தியன் சிபிஎஸ் கல்லூரி எல்லாம் ஒன்னு நினைச்சு தமிழுக்கு சொந்தமா. நான் புதிய தலைமுறையை கேட்கிறேன், நீங்க ஒரு பத்திரிகையாளர், இந்த சென்னை மாநகரம் தமிழ்நாட்டுடைய தலைநகரம், இங்கு இருக்கிற அத்தனை வணிக வளாகங்களும் யாருக்கு சொந்தம்? பட்டியலிட முடியுமா? ஒட்டுமொத்த இரும்பு, தங்கம், வணிகம், வெள்ளி, எலக்ட்ரானிக் கூட்ஸ் எல்லாம் என் தமிழ்ச்சாதிகள் கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு யார் கையில் இருக்கு? எப்படி எங்க கிட்ட இருந்து இது பறி போகுது? என் நிலம் பறி போகிறது, என் உரிமை பறி போகிறது, என் இன்னைக்கு பண்பாட்டு படையெடுப்பால் என்னுடைய கலாச்சார பண்பாட்டு சீரழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. பிக் பாஸ் குறித்து தமிழ்நாட்டில் எந்த எம்எல்ஏ பேசுறேன்? நான் தானே பேசுனேன். ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி நான் தானே போராடினேன். அப்ப நான் நீங்க நினைக்கிற இந்த கேவலமான, கீழ்த்தரமான, அநாகரிகமான பத்திரிகையாளர்கள் என்ற பெயரில் சிலர் உட்கார்ந்து சில பேசிட்டு கிடக்கிறான். மணல் குவாரி எதிர்த்து அரசிய கதிகலங்க வைத்து சட்ட திருத்தம் கொண்டு வந்த வேல்முருகனை இழிவுபடுத்த சொல்றீங்க. என்னுடைய பொது வாய்க்கில் எவனாச்சும் ஒரே ஒரு பையன், ஒரு தொழில் இருப்பவர், ஒரு முதலாளி ஒரே ₹1 வேல்முருகனுக்கு நன்கொடை கொடுத்தான் கட்சி நடத்த சொல்லுங்க. எந்த சட்டத்துக்கு லாட்டரி தடை யாரை கொண்டு வந்த? அப்ப என்கிட்ட நேர்மை இருக்கிறது, தனி மனித ஒழுக்கம் இருக்கிறது. நான் மண்ணை திருடி விற்கல, கள்ள லாட்டரி விற்கல, கஞ்சா வைக்கல, அபின் வைக்கல, ஹராயின் வைக்கல, பார் நடத்தல. கேட்கிறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டு அமைச்சர்கள், முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற இத்தனை அமைச்சர்கிட்ட முதலமைச்சரும் சேர்த்து கேட்கிறேன், தனிப்பட்ட வேல்முருகனுடைய லாபத்திற்காக நான் எந்த அமைச்சர்கிட்டையாவது உங்களிடத்திற்கு பரிந்துரை செய்வதற்கு வந்திருக்கிறேன்னா? எந்த அமைச்சர்களிடத்திலாவது நான் யாருடைய வீட்டுக்காவது, யாருடைய அலுவலகத்திற்காவது வந்து எனக்கு பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தாருங்கள் என்று கேட்டிருப்பேனா? எல்லாம் என் தொகுதி வளர்ச்சிக்காக. 234 தொகுதியில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகள் என் கண்ணுக்கு வருகின்ற போது அதை சட்டமன்றத்தில் நான் பேசுவேன். இன்னைக்கும் சேலத்துல ஓராண்டுகளுக்கு மேலாக போராடி இருக்கிற ஒரு தலாலமா என்கிற ஒரு நிறுவனம், ஒரு பன்னாட்டு கார்பரேட் நிறுவனம் மூடிட்டு போயிட்டான். 500 குடும்பங்கள் பசியும் பட்டினியுமா கிடக்கா. பல முறை சட்டமன்றத்தில் பேசிட்டேன், ஒரு தீர்வு கிடையாது. பரந்தூர் விமான நிலையத்தில் இன்னைக்கும் ஆண்டு கணக்கில் போராடுற அந்த மக்கள் 5000 போலீஸுடைய தடையை மீறி சென்று அந்த மக்களுடைய போராட்ட காலத்தில் சந்திச்ச வழக்கை தான் சந்திச்சேன். ஒரே ஒரு குற்றச்சாட்டு, எனக்கு நேருக்கு நேரம் திமுகவில் இருக்கிற எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் வாங்க, நான் மதிக்கிறேன், என்கிட்ட வந்து விவாதிங்க, பேசுங்க. நான் கேட்கிறேன், சரி இத்தனை கோரிக்கை நிறைவேற்ற முடியாது வேல்முருகன், இதில் பிரியாட்டி ஒரு 3 கோரிக்கையை இப்போ நான் நிறைவேற்றி தரேன், மீதியெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம், நீங்கள் ஒன்றா நம்ம இருக்கிறோம், நீங்கள் என் கூட தொடருங்க அப்படின்னு என் முதலமைச்சர் அழைத்து என்கிட்ட ஒரு வார்த்தை பேசக்கூடாது? இல்லை ஒரு தொலைபேசியில் அழைச்சி என்கிட்ட பேசக்கூடாது? அப்போ அந்த முதலமைச்சரை என்னிடத்தில் பல பிரச்சனையை போது முதலமைச்சர் என்னோடு பேசிய முதலமைச்சர், அப்போ இப்போ என்னை சந்திக்க மறுப்பதும் என்னை பேச மறுப்பதும், அப்போ இதை தடுக்கிற சக்தி யாரு? தனிப்பட்ட முதலமைச்சர் இல்லை. ஏன்னா அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்ததுலேருந்து, எம்எல்ஏவாக இருந்ததுலேருந்து, அவருடைய மேயராக இருந்தபோது தனிப்பட்ட அவருடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பல முறை நான் பேசியிருக்கிறேன். தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள் குறித்து அவரோட பேசியிருக்கிறேன். இப்போ முதலமைச்சராக வந்தபோது கூட அவர் சில நேரத்தில் அவரே ஃபோன் பண்ணி சில விடயங்கள் போது என்னை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். ஆனால் நான் ஒட்டுமொத்த இந்த தமிழ் மக்களின் ஒரு உரிமை சார்ந்த பிரச்சனைகளை முன்வைத்து 5 ஆண்டு காலம் உங்களை சந்திக்க நேரம் கேட்டேன். ஒரே ஒரு முறை கூட வாய்ப்பு தரல. இந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு முறை கூட கோட்டை கொத்தளத்தில் அதிகாரப்பூர்வமான சந்திப்புக்கு நான் சொன்னேன், தமிழர் அமைப்புகள், தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்புடைய தலைவர்களை அழைத்து வருகிறேன் என்ற நேரம். எத்தனை முறை நீங்க வாய்ப்பு கேட்டிருந்தீங்க? பல முறை கேட்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் என்னுடைய ஆவணங்கள் இருக்கு, அழைப்பு கேட்டு கடிதம் கொடுத்த நகல் இருக்கு. மறுக்க முடியுமா? அவருடைய உதவியாளர் திரு தினேஷ் அவர்களுக்கு கேளுங்க, எத்தனை முறை அவரோட பேசியிருக்கிறேன். எல்லாமே ஆதாரமா வச்சிருக்கிறேன். நான் வாட்ஸ்அப்பில் நேரம் கேட்டு அனுப்பின தகவல் முதற்கொண்டு என் கையில் இருக்கு. ஒரு ரிப்ளை கிடையாது, ஒரு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. கேட்குறேன், தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக உங்களை சந்தித்து பேசுவதற்கு நேரம் கேட்டால் நேரம் கிடையாது. 10.5% இடஒதுக்கீடு குறித்து மருத்துவர் ஐயாவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையிலான வன்னியர் சங்கத்தை தவிர்த்து ஏனைய பல்வேறு வன்னியர் அமைப்புகள் எல்லாம் என்னை வந்து சந்தித்து முதலமைச்சரிடத்தில் எங்களை அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஆண்டு கணக்கிலே கடிதம் கொடுத்து விட்டு காத்து கிடந்தார்கள் அந்த தலைவர்கள். இன்னைக்கு அவர்கள் எல்லாம் இவர் மீது இருந்த கோபத்தின் அடிப்படையிலே ஒன்றாக திரண்டு
இத்தனை ஆண்டுகளாக எதிரும் புதிருமாக இருந்த ஐயா ராமதாஸ், மருத்துவர் அன்புமணி தலைமையிலான வன்னியர் சங்கத்தோடு சேர்ந்து நாங்கள் எடப்பாடியை ஆதரிக்கப் போகிறோம் என்று அவர்கள் இன்றைக்கு அங்கு சென்றிருக்கிறார்கள். இன்னைக்கு என்ன பண்றீங்க? இந்த ஜாதியின் பெயரால் அங்கே அமைச்சராக இருக்கிற சில பேர் வேல்முருகன் வெளியேறினால் என்ன, எங்களுக்கு பாருங்க வன்னியர் தலைவர்கள் இருக்கிறார்கள் என்று பாட்டாளி மக்கள் கட்சியில் எம்எல்ஏக்கள் இருந்த சில பேரை உடைத்து அவர்களுக்கு இடத்தை தந்து, அல்லது வேறு வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர்களை அவருடைய பிள்ளைகளை பிடித்து நீங்கள் வேல்முருகனுக்கு எதிராக எங்களை ஆதரியுங்கள், மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுக்கு எதிராக எங்களை ஆதரியுங்கள், அன்புமணிக்கு எதிராக எங்களை ஆதரியுங்கள் என்று தயார்படுத்துற பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியை உடைத்தது திமுகவா? இல்ல, இன்னைக்கு நான் வெளியேறிய பிறகு இன்னைக்கு ஒரு பெருத்த தமிழ்நாட்டுடைய சமூகமாக இருக்கிற வன்னியர் சமூகத்தின் சார்பான அமைப்புகளோ கட்சிகளோ ஒண்ணு கூட இல்லை, ஒரு சாதாரண லெட்டர் பேட் அமைப்பு கூட இல்லை. அப்ப அதற்கு இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏவாக இருந்த என்னோடு பணியாற்றியவர்களை சில பேரை தயார்படுத்துறாங்க. அதுக்கு அவங்க ஈல்டு ஆகலை, இது வரைக்கும் ஆகலை.